என்னது இதுதான் உங்கள் உலகமா அப்படின்னு சொர்க்கத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டே நம்ம ஹீரோனி வரா. அவள் யாருக்கும் தெரியாமல் நம்ம ஹீரோடைய சட்டையில் ஒளிஞ்சிக்கிட்டு வெளி உலகத்தை பார்த்துக்கிட்டே வரா. ஆனால் அவங்கள தேடி மலர் உலகத்துலேருந்து தளபதி விடாமல் அவங்கள துரத்திக்கிட்டே வராங்க. ஏன்னா நம்ம ஹீரோ 2 டைம்ஸ் அவங்க எல்லையை பாதுகாப்பு உடைச்சிட்டு வெளியே வந்திருக்கான். காகமே, என் மலர் உலகத்துலேருந்து அத்தி மீறி நுழைஞ்சது உங்கள் முதலாளி சொல்லித்தானா அப்படின்னு சண்டைக்கு வரா. ஆனால் நம்ம ஹீரோ அசால்ட்டாக சொல்கிறான், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. உடனே நம்ம தளபதி கோவத்தில் அவனை தாக்க வராங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஒரு சின்ன நெருப்பு பேம்பை வச்சு அவங்கள நிலக்குலைய வைக்கிறான். நம்ம ஹீரோ தன் பலத்தை காட்டி நம்ம ஹீரோனியை காப்பாற்றினதுனால அந்த நிமிஷமே நம்ம ஹீரோனிக்கு அவன் மேலே ஒரு மரியாதை வருது. இவங்க 2 பேரோட வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஆரம்பமாக ஆகுது. இங்கே மலர் உலகத்தில் நம்ம ஹீரோனி காணாமல் எல்லாருமே பயப்படுறாங்க. அவளோட படுக்கையில் போய் பார்த்தா ஒரு பறவையோட இறக்கத்தை பார்க்குறாங்க. அந்த பறவை தான் நம்ம ஹீரோனியை தூக்கிட்டு போயிருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. தான் தோயை அடித்து துரத்தினதை மலர் உலகத்து தலைவியெல்லாம் தாங்கிக்கவே முடியல. நேராக பறவை உலகத்துக்கு போய் இளவரசிக்கிட்ட சண்டை போடுறாங்க. ஆனால் இளவரசி மறைமுகமாக ஆயுதத்தை வச்சு அவங்கள அடித்து திருப்பி அனுப்புகிறாங்க. தோற்று போன கோவத்தில் மலர் உலகத்து தலைவி ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறாங்க. இனிமேல் மலர் உலகத்திலிருந்து பறவை இனத்துக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது அந்த பறவை இனத்துக்கும் சொர்க்கத்துக்கும் விடப்பட்ட போர் அறிவிப்பு மாதிரியே தான். இப்போ இருக்கிற சொர்க்க அரசியும் பறவையினத்தை சேர்ந்தவங்க தான். விஷயம் கேள்விப்பட்டு அவங்க செம கடுப்பாகிட்டாங்க. சொர்க்கத்தில் இருக்கிற தானிய கிடங்குகளை திறந்து சாப்பாடு போட வேண்டிய நிலைமை வருது. அதே சமயம் நம்ம ஹீரோனியாரு அவளுக்காக எதுக்கு மலர் உலகத்தில் இவ்வளோ சண்டை போடுறாங்கன்னு சந்தேகப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனியை கூட்டிட்டு வாங்சுவான் நதியை தாண்டி போயிட்டு இருக்கான். அங்கே ஏதோ தப்பாக இருக்கிறத அவன் கவனிக்கிறான். அரசு படைகள் அங்கே திரண்டு இருக்கிறத பார்க்குறான். நம்ம ஹீரோ பலவீனமாக இருக்கிறதா நினைச்சு சொர்க்கத்தை அட்டாக் பண்ண அவங்க பிளான் போடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அசுரர்களுக்கு தான் விஸ்வரூபத்தை காட்ட முடிவெடுக்கிறான். தனது பீனிஸ் வாளை எடுத்து சுயேட்சை அசுரர்களை பயமுத்துறான். நம்ம ஹீரோ பயந்து போன அசுர தளபதி நாங்கள் சும்மா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு போய் சொல்லி தப்பிக்க பார்க்குறான். ஆனால் இளவரசி லீவு மட்டும் நம்ம இளவரசன் கூட மோதி பார்க்கணுன்னு ஒத்த காலில் நிற்கிறா. நம்ம ஹீரோவும் அவளுக்கு 3 சான்ஸ் கொடுத்து அப்புறம் ஈஸியாக தோக்கடிச்சு அவங்கள அடக்கிறான். இதனால அசுர இளவரசி நம்ம ஹீரோவுக்கு ரசிகை ஆயிடுறா. ஆனால் அவனோட அண்ணன் ரின்யூ நிலைமை தான் பாவம். அவன் ஒரு ராசி இல்லாத இளவரசனாக நடத்தப்படுறான். நம்ம ஹீரோ தாக்கப்பட்ட இடத்துல நீர் சம்பந்தமான ஆயுதம் இருக்கிறதுனால அரசி ரின்யூ மேலே தப்பாக சந்தேகப்பட்டு அவனை சிறைப்பிடிக்க சொல்கிறாங்க. நல்ல வேலையாக சரியான நேரத்துக்கு வந்த நம்ம ஹீரோ இது அண்ணன் பண்ண வேலையில் இதுக்கு பின்னாடி ஒரு மர்ம நபர் இருக்காங்கன்னு சொல்லி உண்மையை விளக்குறான். அப்புறம் அசுர படங்களை ஓட விட்ட செய்தியும் சொல்கிறான். அரசிக்கு தம் மகன் மேலே ஒரே பெருமையாக இருந்துச்சு. ஹீரோவை இளவரசனாக அறிவிக்கணும்னு அரசன்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னு தெரியுமா, எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்குது, இந்த இளவரச பதவியெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு தைரியமாக மறுத்துறான். இதை கேட்ட அரசியால் எதுவுமே செய்ய முடியல. நம்ம ஹீரோ பத்திரமா வந்ததை பார்த்து சுய ரொம்ப சந்தோஷப்படுறா. அவளுக்கு தன் மாமா பையனை ரொம்ப பிடிக்கும். ஒரு தலையாக காதலிச்சிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ அவளை கண்டுக்கவே மாட்டான். அப்போ தான் நம்ம ஹீரோ சட்டியிலிருந்து ஒளிஞ்சிட்டு இருந்த நம்ம ஹீரோனியை பார்த்து ஒரு தட்டி வெளியே எடுக்கிறான். நம்ம ஹீரோனி ஒரு ஆண் தேவதை மாதிரி வேஷம் போட்டுட்டு இருந்ததுனால அவளை ஒரு பையனு எல்லோரும் தப்பாக நினைக்கிறாங்க. நீ தான் என் மகனை காப்பாற்றினியான்னு நம்ம அரசியும் ஹீரோனிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஆனால் பாவம் நம்ம ஹீரோனியும் சுயவும் பின்னாடி ஒரே ஆளை காதலிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக போகிறாங்கன்னு அவங்க இருக்கிறவங்க யாருக்கும் தெரியல.